ராஜ விநாயக சுவாமி. இந்த ராஜ விநாயக சுவாமியின் திருக்கோவிலில பிரகாரத்துல எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ராஜலிங்கேஸ்வரி அம்பா சமீத ராஜலிங்க மூர்த்தி சுவாமி. இந்த ராஜலிங்க மூர்த்தி சுவாமிக்கு இன்று 3வது சோமவாரமாக இருக்கின்ற இந்த திங்கட்கிழமையில சங்காபிஷேகம் 108 சங்காபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த சங்காபிஷேகத்தினுடைய தத்துவம் இது மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் மிகுந்த ஒரு தத்துவம். இந்த சங்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கடல்ல விளையக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பொருள். நமக்கெல்லாம் எல்லாருக்கும் இந்த சங்கு ஆகத்துல வச்சு பூஜை பண்றதா, ஆத்துல வச்சுக்க முடியுமா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத எல்லாருக்கும் யோசிக்கிறதுல சில விஷயங்கள் அதுல நெறிமுறையோட இருக்கணும்ன்றதுனால ஆத்துல யாரும் வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் இது எல்லாரு ஆத்துலயும் எல்லாரு வீட்லயும் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மங்களகரமான ஒரு பொருள். இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏற்படுகின்ற கிரக தோஷங்கள், என்ன தாக்குதலால் ஏற்படுகின்ற சாபங்கள், திருஷ்டி தோஷங்கள், மேலும் பல பல வியாக்குலங்கள், இதுல எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த சங்குனுடைய பெருமை. இந்த மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதக்கூடியது. அதாவது இந்த திருமால் கையில ஒரு சங்கு இருக்கும், வலம்புரி சங்கு. அந்த வலம்புரி சங்குக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த வலம்புரி சங்கு அவரு வச்சு கையில இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளையக்கூடிய ஒரு சங்காக இருக்கும். அதன் பிறகு அதுக்கப்புறம் வரக்கூடிய வலம்புரி சங்கெல்லாம் அது ஒவ்வொரு விதத்துல ஒரு வேலைகளை ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சங்கு. இந்த சங்கெல்லாம் இல்ல ஊதர சங்கு, இடம்புரி சங்குன்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த சங்கு எல்லா தேவாலயத்திலும், சிவாலயத்திலும், வைணவாலயத்திலும் சில விஷயத்துல ஒரு பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கும்போது அது ஊதக்கூடிய பழக்கங்கள் இன்னும் காரைக்குடி பகுதியில செட்டிநாடு அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா திருமணம் மாங்கல்ய தாரணம் ஆகும்போது அங்க சங்கு பிடிப்பா. அந்த மாதிரி சில ஒவ்வொரு இடத்துக்கு மாதிரி இருக்கும். இப்ப இந்த சங்குனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இந்த 108 சங்கு சுவாமி மேல நம்ம அபிஷேகம் செய்து அதனுடைய ஆராதனை செய்து அனைத்து விதத்திலையும் நமக்கு யாதொரு பிரச்சனைகளும் இல்லாமல் நமக்கு அனைத்து விதத்திலையும் நன்மை நடக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சங்கு அபிஷேகத்தை பார்க்கணும், அதுல பூஜையில கலந்துக்கணும் அப்படின்றது தொன்று தொட்டு வரக்கூடிய ஐதீகமாக இருக்கிறது. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா நமக்கு தோஷம் எல்லாம் இந்த சங்குல எப்படி தீரும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த வாயூர் படியிலே வலம்புரி சங்கு புதைக்கிற பழக்கங்கள் நிறைய ஆகத்துல இருந்திருக்கு. அவங்களாம் சங்கு புதைப்பாங்க. அப்படி புதைக்கும் போது அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறுகள், மனையடி சாஸ்திர கோளாறுகள், இன்னும் மேலும் பல பல நன்மை தோஷங்களை நிவர்த்தி செய்து அந்த இல்லத்தில் நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல மனோதிடம், நல்ல நேர்மறையான எண்ணத்தையும் ஆற்றலையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதுதான் இந்த வலம்புரி சங்குனுடைய தத்துவம். அது மாதிரி இந்த தத்துவத்தினுடைய வாயிலாக இங்க 108 சங்காபிஷேகம். இப்ப நம்ம சங்கல்பம் முடிஞ்சது. அடுத்தது சங்குக்கு அர்ச்சனை, கலசத்துக்கு அர்ச்சனை, அப்படியே நம்ம ஹோமம் பண்ண போறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக சுவாமிக்கு திருமேனியில அவருக்கு அந்த சங்கு செறிதல், அந்த சங்கு அபிஷேகம் செய்து அதன் நிறைவாக நம்ம மகா தீபாராதனை எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பார்த்து அமைதியா பொறுமையா இருந்துட்டு பார்க்கலாம்.